Good morning, everyone. Thank you so much for joining in this webinar. This webinar is a women-only webinar. As you all know, we are doing a program specially for women, which is so this is a women-only webinar. And Kodishwari is a brand that we are creating to create. To help women, master classing their investments. So in this journey, we already have around 100 women who joined and அவங்க வந்து already அவங்களோட கோடீஸ்வரி ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எங்க கூட. In this webinar, it will be more about about mutual funds, on how that is going to help you reach your first crore. வந்து உங்களை கோடீஸ்வரியா எடுத்துட்டு போக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணும் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அண்ட் வாட் எவர் கொஸ்டின்ஸ் யூ ஹாவ் நீங்க கண்டிப்பா சாட் பாக்ஸ்ல போடுங்க. அது எனி கொஸ்டின், ஈவன் வந்து உங்களுக்கு இது ரொம்ப சின்ன கொஸ்டினா இருக்கலாம், ஒரு சின்ன பேசிக் டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கலாம். பட் வி வுட் லவ் டு ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஸோ ஒண்ணு நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும்போது நாங்க உங்களை அன்மியூட் பண்றோம். அப்போ உங்களோட கொஸ்டின்ஸை நீங்க கேட்கலாம். ஸோ உங்களோட நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறதுலயே ரைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா we will answer your questions also. So we want it to be more interactive in nature, so that உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான பயங்கள் இருக்கு, அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்கிறதுக்கு எங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் எங்களால முடிஞ்ச டேட்டாவையும் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இட் வுட் பி கிரேட். இது நம்ம யூஸ்வலா பண்ற மாதிரி இல்லாம இன்டராக்டிவா இருந்தா இட் வுட் பி ஃபார் கிரேட். அண்ட் மூவிங் ஃபார்வர்ட், நம்ம லாஸ்ட் வீக் we did the webinar, I mean a 3 hours workshop நாங்க கண்டக்ட் பண்ணோம். we had around 40 to 50 women who joined the workshop and stayed throughout the workshop. 3 மணி நேரமும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. and they few of them started their investments also. அதுல நாங்க வந்து பர்சனல் ஃபைனான்ஸும் பேசியிருந்தோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தியும் பேசியிருந்தோம். அதுல இருந்து சில எக்ஸப்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து we are gonna discuss here, where investments எப்படி பார்க்கலாங்கிற மாதிரி. So one thing is that getting a few things will pay right off. So உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்க எப்பவுமே வந்து ஒரு you have to keep it in line with the current scenario, so that உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க முடியும். அதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கணும். நான் லாஸ்ட் ஒர்க் ஷாப்லயே கிளியரா சொல்லியிருந்தேன். அதை நான் திரும்பவும் எங்க எம்பசைஸ் பண்ணி திரும்பவும் நான் இங்க சொல்றேன். எப்பவுமே உங்களுக்கு ஒரு சேலரியோ இல்ல உங்க கைக்கு ஒரு பணம் வந்து சேருது, மந்த்லி இன்கம் வந்து இஃப் இன் கேஸ் நீங்க வந்து ஹோம் மேக்கரா இருக்கீங்க, யூ ஆர் டிபெண்டன்ட் ஆன் ஹஸ்பண்ட்ஸ் இன்கம், அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வாட் யூ நீட் டு டூ இஸ், ஃபர்ஸ்ட் உங்களோட இன்கம்ல இருந்து சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு தான் எக்ஸ்பென்சஸ் பிளான் பண்ணணும். இது நீங்க மறக்க கூடாது. இது நாங்க வந்து போன ஒர்க் ஷாப்ல இருந்து எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். அதுல உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க பினான்ஸை ஹேண்டில் பண்ற விதமே மாறும். ஸோ யூஸ்வலாவே பட்ஜெட்டுங்கிறப்போ நீங்க மெயினா என்ன பண்ணணும்னா, முதல்ல இன்கம்ல இருந்து சேவிங்ஸை எடுத்து ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்க எக்ஸ்பென்சஸ் பிளான் பண்ணுங்க. மற்றது எல்லாமே லைக் உங்க இன்ஷூர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நீங்க டாக்ஸ் எஃபிஷியன்டா இருக்கிறது இருக்கட்டும், அண்ட் தென் உங்களோட சேவிங்ஸை ஒரே இடத்துலயே, நான் கோல்டு மட்டும் தான் வாங்குவேன், நான் எஃப்டில மட்டும் தான் பண்ணுவேன், நான் ஆர்டில மட்டும் தான் போடுவேன் இல்லாம எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க சேவிங்ஸை டைவர்சிஃபை பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்க லோன்ஸை நீங்க மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், உங்க ஃபியூச்சருக்கு நீங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி நீங்க அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அதுல முதல் விஷயம் உங்களோட பட்ஜெட்டை நீங்க கிளியரா போடுங்க. ஸோ எப்படி வந்து நமக்கு எப்படி நம்ம கண்ட்ரிக்கு பட்ஜெட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரிதான் நம்ம வீட்டோட பட்ஜெட்டுமே. எப்பவுமே நம்ம இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ஆப்வியஸ்லி லோன் வந்து ஒரு பெரிய பார்ட்டா இருக்கு. எல்லாமே நமக்கு ஆப்வியஸ்லி நம்ம ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ரெண்ட் அனுப்ப பார்ப்போம். தென் வந்து அந்த மாசத்தோட காய்கறி பில்லு, அந்த மாசத்தோட இபி பில் இருந்ததுன்னா அது, டிவியோட சார்ஜஸ், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் உங்களோட சேவிங்ஸ் இந்த மந்த்துக்கு இதுதாங்கிறத எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்க மத்ததை ஃபோக்கஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். விச் இஸ் யுவர் எக்ஸ்பென்சஸ். நீங்க அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும். இன் திஸ் வே உங்களோட மத்த எல்லா
கோல்ஸையுமோ இல்ல மத்த விஷயங்களை நீங்க ஈஸியா வந்து யூனோ அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியும். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் உங்களோட இந்த இந்த ஓவரால் விஷயத்துல இன்சூரன்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பிளே பண்ணும். ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. இஃப் அ ஃபேமிலி ஆஃப் 3 or 4 உங்களுக்கு ஆஃபீஸ்ல இருந்து கவரேஜ் உங்க ஹஸ்பண்ட்க்கு இப்போ இன்கேஸ் அவர் வந்து ஒர்க்கிங்கா இருக்காருன்னா அவங்களுக்கு ஒரு கவரேஜ் இருக்கும். இல்ல நீங்க ஒர்க்கிங்கா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 lakhs 5 lakhs கவரேஜ் இருக்கும். பட் தட் வில் நாட் பி இனஃப் இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல. ஏன்னா நமக்கு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஹாஸ்பிட்டல் பில்ஸ்ல ரொம்ப ஜாஸ்தி. அதாவது நம்ம கையில இருந்து பே பண்றது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம கையில இருந்து பே பண்ணாம ஒரு ப்ராப்பர் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா அது நம்மள டேக் கேர் பண்ணிக்கும். அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு லைஃப் இன்சூரன்ஸும் முக்கியம். பிகாஸ் உங்க லைஃப் வந்து நாளைக்கு உங்க குழந்தைங்க உங்களை டிபெண்ட் பண்ணிருக்காங்க, இல்ல உங்க ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி நீங்க உங்க ஃபேமிலியே இருக்கீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவரோட லைஃபை கவர் பண்ண வேண்டியது இந்த காலகட்டத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னா இருக்கு. So that any unfortunate event happening in the family to the breadwinner of the family, அந்த ஃபேமிலிக்கு இன்கம் வந்து நின்னு போகாது. ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு இந்த கவரேஜ் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி சேவிங்ஸை ஒரே பக்கெட்ல போடாம மல்டிபிள் பக்கெட்ஸ்ல போடும்போது உங்களுக்கு ஒரு இடத்துல பெட்டர் ஆஃப் ஆகும். இன்னொரு இடத்துல பணம் பெருசா க்ரோ ஆகலைனாலும் மேபி இன்னொரு இடத்துல அது பெட்டரா க்ரோ ஆகும். ஸோ ஒரே பக்கெட்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணாம மல்டிபிள் பக்கெட்ல நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அபோவ் ஆல் மேனேஜிங் யுவர் லோன்ஸ் வெல். லோனை நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களோட இஎம்ஐஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து யூனோ அனதர் மேபி பிசினஸ்க்காக நீங்க லோன் எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதுக்கான இஎம்ஐ வந்து எவ்வளவு டென்யூருக்கு எடுத்திருக்கீங்க, எத்தனை வருஷத்துக்கு எடுத்திருக்கீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ற இஎம்ஐ எல்லாமே வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போகும், பிரின்சிபலுக்கு கம்மியா தான் போகும். போக போக 20 வருஷம் நீங்க ஹோம் லோன் எடுத்திருக்கீங்கன்னா 15 வருஷத்துக்கு மேலதான் உங்களுக்கு பிரின்சிபலுக்கு ஜாஸ்தியான அமௌண்ட் போக ஆரம்பிக்கும், இன்ட்ரெஸ்ட் நீங்க கட்டுறதை வந்து கம்மியா போகும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் நீங்க ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 12 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ற இடத்துல ஒரு இன்ஸ்டால்மெண்ட் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணிடுங்க அதே வருஷத்துலயே. இப்போ 2025ல 12 months இருக்கு, 12 மந்த்துக்கு ஒரு மந்த்துக்கு நீங்க இன்ஸ்டால்மெண்ட் பே பண்றீங்க. இஃப் இன் கேஸ் எங்கேயாவது நம்ம எக்ஸ்ட்ரா சேவ் பண்ண முடிஞ்சு நம்ம ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை எக்ஸ்ட்ரா பே பண்ணோம்னா கூட நம்மளால கண்டிப்பா லோனோட டென்யூரை ஹாஃபா கூட கம்மி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். தென் பிளான் யுவர் ஃபியூச்சர். அண்ட் ஃபைனலி உங்களுக்கான கோல்ஸ் இருக்கும், உங்களுடைய கோல்ஸும் இருக்கும், அதையும் நீங்க பார்க்கணும். ஸோ எப்பவுமே நம்ம ஃபேமிலிக்காக யோசிக்கிறோம், அவங்களுடைய ஃபியூச்சர் நம்ம எல்லாமே பார்க்குறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம ரிட்டையர்மெண்ட் இருக்கும், நமக்குன்னு சில பேஷன் இருக்கும், நம்ம சில விஷயங்களை சாதிக்கணும்னு நினைப்போம், அதுக்கு நமக்கு பண தேவை இருக்கும். ஸோ உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்குமான ஃபியூச்சரை பிளான் பண்றதுக்கு முன்னாடி இத்தனை விஷயங்களை நீங்க கரெக்டா செட் பண்ணாதான் அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம உங்களோட ஃபேமிலியோட ஃபியூச்சருக்கு நீங்க பிளான் பண்ண முடியும். மூவிங் ஃபார்வர்ட் இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம். இப்ப வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இப்ப நான் எனக்கு இதெல்லாம் தாண்டி நான் இப்பதான் ஆரம்பிக்க போறேன், நான் வந்து சின்னதா ஆரம்பிக்கணும்னு இருக்கேன், ஆனா இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்ப நாங்க ஒர்க் ஷாப் முடிச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன், இல்ல நான் வந்து பொறுமையா ஆரம்பிக்கிறேன். இப்ப வந்து எனக்கு நான் அட்டன் பண்ண ஒரு நாலேஜ் எனக்கு கிடைச்சது, ஆனா வந்து எனக்கு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணணுமாங்கிறது தெரியல, அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல, ஆர் எனக்கு வந்து இப்ப நான் பேங்க்ல போட்டா பணம் சேஃபா இருக்கும், ஆனா என் பணம் வந்து இங்க சேஃபா இருக்குமா தெரியல. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸை வச்சுட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகாமே இருக்காங்க. அது நாங்க பார்க்க முடியுது ரொம்ப விசிபிளாவே. சோ அதனாலதான் நாங்க வந்து மைல்ஸ்டோன் பேஸ்டா ஒரு அப்ரோச் எடுத்துட்டு போலான்னு இருந்தோம். வேற நீங்க சின்னதாவே ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்க வந்து பெருசா ஆரம்பிச்சு பெருசா நீங்க இழக்கணும் அந்த மாதிரி யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்னதா ஆரம்பிச்சு உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வர வரைக்கும் மேபி இன்னும் நீங்க ஒரு 1000 rupees per month இல்ல உங்களுக்கு என்ன அமௌண்ட் வந்து உங்களுக்கு பெரிய இஷ்யூவா இருக்காது, இதை நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக கொடுக்கலாம், லாங் டேர்ம்காக நான் இந்த விஷயத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுதோ அதுக்கு அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த 1 crore ஜேர்னில ஃபர்ஸ்ட் 10 lakh ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும். அந்த 10 lakh ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு மேபி 5 year 10 year கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் தட் யூ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். பட் ஒன்ஸ் அந்த 10 lakh தாண்டினதுக்கு அப்புறமா 25, 51ங்கிறதெல்லாம் அந்த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஈஸியா வந்து ரீச் பண்ண முடியும். சோ இந்த ஃபர்ஸ்ட் 10 lakh ஏன் குரூஷியல் அப்படின்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் 10 lakhல நிறைய மார்க்கெட்ல நீங்க அப்பதான் என்டர் ஆயிருப்பீங்க, மார்க்கெட் நல்ல
வந்து பெர்ஃபார்ம் ஆகாம இருந்திருக்கலாம். பிஹேவியரலி நம்மள இந்த ஃபர்ஸ்ட் 10 லேக் ஒரு பெட்டர் இன்வெஸ்டரா உருவாக்க முடியும். சோ அந்த பொறுமையும் நிதானமும் இந்த ஃபர்ஸ்ட் 10 லேக் மேக் பண்றதுல தான் உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் ஃபர்ஸ்ட் 10 லேக் நீங்க மேக் பண்ணும்போதும் உங்க சைட்ல இருந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்பவுமே கன்சிஸ்டன்டா ஜாஸ்தியா எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் நீங்க உங்களுடைய லம்சம் ஆட் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் நீங்க உங்க சைட்ல இருந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ், உங்க சைட்ல இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க புஷ் பண்ற மாதிரி இருக்கும். வேற ஒரு பாயிண்ட்டுக்கு மேல 10 லேக் அண்ட் அபவ் நீங்க போறப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு சேர்ந்து உங்களோட போர்ட்போலியோவை 1 crore ஈஸியா எடுத்துட்டு போக வழிவகுக்கும். சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கும் போது யூ கேன் ஸ்டார்ட் வித் எனி ஸ்மால் amount, reach your first 2 lakh, become a go getter, and then 2 lakh போனதுக்கு அப்புறமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் நீங்க ஃபாஸ்டா ஸ்கேல் அப் பண்ணணும். ஃபாஸ்டா நீங்க அடிஷனல் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். so that you reach 5 lakh, and then அங்கிருந்து நீங்க 10 lakh போறப்போ இந்த 5 lakh and 10 lakh in between மேபி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க பணத்தை ரிடீம் பண்ற மாதிரி வரலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருந்தீங்க, உங்களோட பர்சனல் பினான்ஸை பெட்டரா வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க இங்கிருந்து வித்ட்ரா பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வராது. சோ அப்படி இருக்கப்போ உங்களோட 10 லேக் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் டு ரீச் 25, 50 and 1 will come. ஏன்னா உங்க பணம் ஒரு 10 lakh மைல்ஸ்டோனை தாண்டும் போது அங்கிருந்து நமக்கு 1 crore ரீச் பண்றதுக்கு இன்னொரு 0 எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு ஆன டைம் வந்து மேபி இன்னும் கூட கம்மியாகலாம். சோ உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து எப்போ எப்படி இருக்கணும்னா இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன மைல்ஸ்டோனை நோக்கி போங்க. எடுத்த உடனே நம்ம 1 crore ரீச் பண்ணணுங்கிறது இங்க டார்கெட் கிடையாது. ஸ்டார்ட் வித் வாட் எவர் நீங்க என்ன ஸ்டார்ட் பண்றீங்களோ அங்கிருந்து நீங்க 2 lakh ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணணும். தென் அங்கிருந்து நீங்க 5 lakh and then 10, 25, 50 and 1ங்கிற மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். சோ இந்த ஃபோக்கஸ்ல தான் நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எடுத்துட்டு போக முடியும். அண்ட் முதலீட்டிற்கு சில பாதுகாப்பான அரசு திட்டங்களும் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிபிஎஃப், இன்னொன்னு எஸ்எஸ்ஒய். இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப பரிச்சயமான ரொம்ப தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். அண்ட் லாங்கர் டென்யூர் இருக்கு. நீங்க 15 years கேர்ள் சைல்டுக்கு வந்து எஸ்பெஷலி அண்டர் 10 yearsக்கு கீழே இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா செல்வம் மகள் சேமிப்பு திட்டம்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல பேங்க்லயோ நம்ம கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். சோ இங்க உங்களுக்கு 8.2% இதுதான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் அமாங் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ். அண்ட் 250 rupees ஒரு வருஷத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி 1.5 lakh per year வரைக்கும் நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். எய்தர் அவங்களுடைய மேரேஜ் அந்த ரீசனுக்காக 18 வருஷத்துக்கு அப்புறமோ இல்ல 21 years அவங்க அவங்களுக்கு 10 வயசுனா அங்கிருந்து 21 வருஷம் அந்த கணக்குல வந்து அவங்களுக்கு அவங்களுடைய 21வது வயசுல நீங்க அந்த பணத்தை நீங்க எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நீங்க பிபிஎஃப் பார்க்கும்போது ஒரு லாங் டேர்ம்க்கு டிசிப்ளினான சேவிங்ஸ் வித் ஸ்டெடி ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிபிஎஃப் ஹெல்ப் பண்ணும். பட் நீங்க இங்க நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்னாலுமே ரிட்டர்னோட பெர்சன்டேஜ் பாருங்க 7.1 and 8.2. இப்ப எஸ்பெஷலி ஒரு பிபிஎஃப் மாதிரி விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.1% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வருது. சோ ஆனா லாங்கர் டேர்ம் இங்கிருந்து நீங்க 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த 7%க்கான காம்பவுண்டிங் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குங்கிறத நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். சோ மேபி எஸ்எஸ்ஒய் அதாவது சுகன்யா சம்ருத்தி யோஜனா இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். பட் இதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி உங்களோட எல்லா டெசிஷன்ஸையும் நீங்க எடுக்க முடியாது. டெஃபினெட்லி உங்களுக்கு அதை விட ஹையர் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு பிகாஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன். ஸோ உங்களுக்கு போன வருஷத்தை ஃபீஸை விட இந்த வருஷம் ஃபீஸ் ஒரு 5%, 6% அதிகமாகுது. எவ்ரி இயர் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகுது. காலேஜ் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம காலேஜ் படிச்சப்போ இருந்த ஃபீஸ் இப்ப கிடையாது. இப்ப இருக்கிற ஃபீஸ் இன்னும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு கோல் பேஸ்டு பிளானிங் இம்பார்ட்டன்டா தேவைப்படுது. சோ அதை நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு 11%, 12% மாதிரி ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்மளால இந்த கோல்ஸை நம்மளால ஈஸியா வந்து ரீச் பண்ண முடியும். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதே எஸ்எஸ்ஒய்லயே நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் போடுறீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல 5 வருஷம் இப்ப அந்த குழந்தைக்கு ஏஜ் ஆகுது, 2025 ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணது 15 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1,80,000 இருக்கும். அண்ட் நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து 3,74,000 ஏர்ன் பண்ணிருப்பீங்க. சோ நிறைய பேர் கேட்கிற கேள்வி இருக்கு, இது டாக்ஸ் ஃப்ரீனாலுமே வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ணிருக்கா, பெரிய லெவல்ல நமக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணிருக்கா பார்த்தா எஸ் மேபி 4 or 5% இது பெட்டரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்க முடியும். ஆனா இந்த இடத்துல ஷோரா உங்களுக்கு 8% வந்து எவ்ரி இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ 1,80,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது 3,74,000 which is together 5,51,000 உங்களுக்கு ஒரு 5 lakh மைல் ஸ்டோனை 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல
கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துல உங்க குழந்தைக்காக நீங்க பண்ணிருக்க முடியும். அதே மாதிரி நீங்க இதே நெக்ஸ்ட் கேஸ்ல அது ஒரு 2000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்றீங்க, 3000 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 15 லட்சம் 16 லட்சம் அந்த குழந்தைக்கு நீங்க தாராளமா பில் பண்ணிருக்க முடியும். இது கண்டிப்பா வர அமௌண்ட். சோ இங்க வந்து மார்க்கெட்டோட ரிஸ்கோ இல்ல மத்த விஷயங்களோ இல்ல. சோ நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 7000 8000 வந்து பாப்பா ஐ மீன் உங்க கிட்ஸோட எஜுகேஷனுக்காகவும் உங்க பாப்பாக்காகவும் உங்களோட தம்பிக்காகவோ பிளான் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸே இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. இங்க பாதி அங்க பாதி நீங்க பண்ணலாம், இல்ல இங்க 30% அங்க 70% அந்த மாதிரி கூட நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி உங்களோட குழந்தைங்களுக்காக நீங்க ஒரு கார்பஸை பில்ட் பண்ண முடியும். பட் நான் ரிஸ்கே எடுக்காம பணமும் க்ரோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா விச் இஸ் நாட் பாசிபிள். சோ அந்த மாதிரி விஷயத்த பார்க்கும்போது இன்ஃபிளேஷனை பீட் பண்ற மாதிரி ரிஸ்க்கும் எடுக்காம நமக்கு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் there is one that exists. சோ நமக்கு கண்டிப்பா நம்ம பணத்தை க்ரோ பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கான ரிஸ்க் நம்ம எடுத்துதான் ஆகணும். ஓகே, சோ இப்போ நம்ம ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி we understood quite a bit and சேவ் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம். அந்த மைல்ஸ்டோன் பேஸ்ட் அப்ரோச்ல யூ கேன் ஸ்டார்ட் வித் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுல ஸ்டார்ட் பண்ணா போதும். நம்ம மாசம் we are very good at making budgets. நம்ம மாசம் இவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு சொல்லி ரெண்ட் யூட்டிலிட்டிஸ் அதுக்கெல்லாம் நம்ம நல்ல ஒரு பட்ஜெட் போடுவோம். அதுல இருந்து நான் மாசம் இவ்வளவு சேவ் பண்ண போறேன்னு ஆல்சோ we will decide 2000 rupees if we have set as budget for something we will always aim at okay na at least ஒரு 500 rupees save பண்றோம். so இப்ப சேவ் பண்ணி வந்துட்டே இருக்கும்போது before you even realize you would have hit your milestone, right? அத நம்ம if we put it to use in the right instruments. so first நம்ம SSY சுகன்யா சம்ரிதி பார்த்தோம், அப்புறம் PPF பார்த்தோம். இதெல்லாம் ட்ரெடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நம்ம கோல்ட்லயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் பிகாஸ் இட்ஸ் அ வெரி சார்ட் ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நிறைய ஃபேமிலிஸ்ல பாத்தீங்கன்னா இமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இருக்கும் கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா. சோ இப்போ we will look at இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணினோம்னா how is that advantages? முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னது? சோ டைரக்டா ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ். சோ when நம்ம ஷாப்பிங் பண்ண போகும்போது ஒரே ஒரு கடைக்கு மட்டும் போக மாட்டோம், நிறைய கடைக்கு போகும். சோ அதே மாதிரி your investment is spread across different companies, right? so advantages nu pathina first of all suitability. நீங்க என்ன மாதிரியான ஒரு இன்வெஸ்டர், உங்களால நிறைய ரிஸ்க் எடுக்க முடியுமா, இல்ல உங்களுக்கு அவ்வளவு ரிஸ்க் வேண்டாம் கொஞ்சம் கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர், அப்படியெல்லாம் you are able to decide what sort of funds will suit you. there are funds available for different kinds of investors so and different kind of goals. so உங்களுக்கு இருக்கிற risk profile and உங்களுக்கு இருக்கிற கோல்க்கு ஏத்த மாதிரி there are multiple funds available. உங்களுக்கு equity funds இருக்கு, உங்களுக்கு debt funds இருக்கு, அப்புறம் hybrid funds இருக்கு. so இந்த மாதிரியான options when you have you are able to see what suits you best, right? next is diversity in the sense that first வந்து நீங்க ஒரே ஒரு கம்பெனில போடாம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கும். சோ அந்த ஒரு கம்பெனிக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுனா கூட there are other things in the portfolio, other names in the portfolio that will compensate for that. and mutual fund again நான் சொன்ன மாதிரி debt, equity, precious metals. இப்போ நம்ம பிசிக்கலா கோல்ட் ஹோல்ட் பண்ணாம இப்போ ETF னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கோல்ட் ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் ஆல்சோ we have to invest in gold. so இந்த மாதிரி ஒரு மல்டி asset approach you have the diversity to be exposed to different asset classes. இந்த மார்க்கெட் சைக்கிள்ல இந்த செக்டர் இல்லைன்னா இந்த ஃபண்ட் ஒர்க் ஆகும். டெட்னா எனக்கு கொஞ்சம் போர்ட்ஃபோலியோல ஸ்டெபிலிட்டி வரும். கோல்டு, சில்வர், ப்ரெஷஸ் மெட்டல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இன்ஃபிளேஷன்லாம் வரும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா ப்ரொடெக்டிவா இருக்கும், ரைட்? அப்புறம் லிக்விட் ஃபண்ட்ஸ்னு எனக்கு which brings me to the next one, liquidity. உங்களுக்கு எப்பப்போ ரெகுலர் கேஷ் ஃப்ளோ தேவைப்படுதோ இல்ல யூ ஃபீல் லைக் there is an emergency and you need to pull out money, எமர்ஜென்சி ஃபண்ட தொடாம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தொடாம நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட யூஸ் பண்ற மாதிரி ஒரு there should be a system in your investments like that, right? liquid funds னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. so when you start investments you either do say you either put all your money
in say a bunch of funds, SIP route la poringana, you will do 2, 3 or 4, 5 funds, whatever, and you hold some amount of liquidity wherein okay, எனக்கு மாசம் 5,000 rupees தேவைப்பட்டுட்டே இருக்கும். So அதனால நான் ஒரு liquid fund ல போட்டா நான் I will be able to pull out that money. So you build that emergency reserve first, and then you go on to invest in your mutual funds. And given that mutual funds are relatively more liquid, as in நீங்க ஈஸியா அதை கேஷா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதனாலதான் அந்த liquidity is an advantage when it comes to mutual funds. Next வந்து regulated. எல்லாமே it's all SEBI regulated, mandate எல்லாம் இருக்கும். And if you have to invest in a certain mutual fund, அதுக்காக நிறைய processes இருக்கு, regulations இருக்கு, அதெல்லாம் follow பண்ணி தான் we can move ahead. So at no level is there miscommunication, right? Transparent, they give all the information and all the mandates that are required to be followed. Adala follow panita bitte your investment process will be very easy, because there is a regulatory board that is running all of this. It makes our job also relatively easier, correct? Next, variety, diversity, pretty much the same thing. Variety, again, நம்ம கிட்ட நிறைய asset classes இருக்கு. So you get to choose. எனக்கு இந்த asset classes இப்போ இன்வெஸ்ட் பண்ணினா எனக்கு கரெக்டா இருக்கும், என்னோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண கரெக்டா இருக்கும். அண்ட் நீங்க அது உங்களோட அட்வைசரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆகிட்டு you will be able to take your investments in the right direction. And then comes discipline. Discipline is a characteristic that you need to have. நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ஒரு நான் இப்போ என்னோட காசு வச்சு இது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலே அதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும், ரைட்? சோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க இதர் எஸ்ஐபியா பண்ணலாம், இல்லைன்னா லம்சமா பண்ணலாம். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல நீங்க மாசம் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அண்ட் எவ்ரி டைம் யூ கெட் சம் அடிஷனல் கேஷ் ஃப்ளோ. நீங்க இதர் அந்த எஸ்ஐபியை ஸ்டெப் அப் பண்ணுவீங்க, அந்த 1000 ரூபீஸ் நீங்க மாசம் பண்றதை மேபி 1500 பண்ணுவீங்க, இல்ல அந்த அடிஷனல் கேஷ் ஃப்ளோ ஃபுல்லா லம்சமா போடுவீங்க. But this discipline comes only with SIPs, right? Every month மிஸ்ஸே ஆகாம நீங்க SIP போட்டுட்டே வரணும். And only SIPs will inculcate that discipline in you. Even if you miss one, it's sort of அது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி, ஒரு இது விழுந்தா மீதி எல்லாமே விழுந்துரும் அந்த மாதிரி, ரைட்? So it builds that discipline in you. And flexibility. நீங்க இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு இது கிடையவே கிடையாது. இட்ஸ் மிஸ்கன்செப்ஷன். பெரிய அமௌண்டா இருந்தாதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும்னு அந்த ஒரு மித் ஐ திங்க் we would like to break here at Kodishwari. நீங்க 500 rupees SIP கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் உங்களால ஒரு மாசம் 500 rupees முடியல, அந்த 500க்கு பதிலா உங்களால ஒரு 400 தான் முடியுது, இல்லைன்னா 500 பதிலா I'm able to do 1000 எக்ஸ்ட்ராவா காசு இருக்கு, so I will do 1000. அந்த flexibility you have, right? So it doesn't, there is no fixed amount that நீங்க 500 போடுறீங்கன்னா அதுதான் போட்டுட்டே இருக்கணும்னு அந்த ஒரு இதுவே இல்லை. ஒரு மாசம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, இல்ல ஒரு மாசம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா there is absolutely no issue with that. சோ இலக்குகளை திட்டமிடுவது. இப்போ நம்ம மைல்ஸ்டோன் பேஸ்ட் அப்ரோச் பேசணும். பட் அட் த சேம் டைம் எனக்கு இதே டைம்ல நான் வந்து ஆப்வியஸ்லி ஒரு லாங்கர் டேர்ம்காக தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். இப்ப எனக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்குலாம் எனக்கு பணம் வேணும், நான் 20% அதுல பண்ணி நான் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி 2 லட்சம் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம எங்கேயே பேசல. ஆப்வியஸ்லி ஒரு லாங்கர் டேர்ம்காக தான் திட்டமிடுறோம். அப்ப லாங்கர் டேர்ம்காக நம்ம திட்டமிடும் போது என்ன பண்ணா, ஏதாவது ஒரு கோல் நம்ம வச்சுட்டு அதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அது உங்களோட குழந்தையோட எஜுகேஷனா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும், அதுக்கு உங்க சைட்ல இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் டவுன் பேமெண்ட் வந்து நாங்க 20% பண்றோம், இல்ல 10% பண்றோம், இல்ல 25% பண்றோம், என்னோட பொசிஷன் என்னோட ஒரு கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்கணும் அப்படிங்கறதா இருக்கலாம். இல்ல உங்க குழந்தைங்களோட மேரேஜ்காக இருக்கலாம், இல்ல உங்களுடைய நான் ஒரு 5 வருஷத்துல நான் ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கணும், இல்ல என்னோட ஒரு பிசினஸ் நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போகணும், அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு நிதி உருவாக்கமாவும் இருக்கலாம். சோ உங்களை பினான்சியலி இண்டிபெண்டன்ட் ஆக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கலாம், அண்ட் உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயமாவும் இருக்கலாம். பட் என்ன நீங்க பார்க்கணும், இந்த இடத்துல ஒரு காஸ்ட் இருக்கு. 7 லட்சம் ரூபாய் குழந்தைக்காக ஒரு உயர்கல்விக்கு
தேவைப்படுது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா 15 வருஷம் கழிச்சு அதே 7 லட்சம் போதுமானதா இருக்குமானா கிடையாது. ஏன்னா நமக்கு எஜுகேஷனுக்கு இன்ஃபிளேஷன் இருக்கு. எங்க நீங்க போனீங்கனாலுமே ஒரு பினான்ஸ் எடுத்து பேசும்போது இன்ஃபிளேஷனை டச் பண்ணாம பேச முடியாது. ஏன்னா நீங்க மெயினா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு காரணமே அந்த இன்ஃபிளேஷன் தான். ஏன்னா பணவீக்கம் இருந்துட்டே இருக்கும். இப்ப 7 லட்சம்ங்கிறது 15 வருஷம் கழிச்சு 15 லட்சமா இருக்கும். சோ நீங்க 7 லட்சம் இப்ப நீங்க 7 லட்சம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் என் குழந்தைக்கு 7 லட்சம் பிளான் பண்றீங்க அப்படின்னா அவங்க 15 வருஷம் கழிச்சோ இல்ல 10 வருஷம் கழிச்சோ போகும்போது ஆக்சுவலா காலேஜ் போகும்போது அவங்களுக்கான அதே திட்டத்தோட அதே கோலோட ஆக்சுவல் வேல்யூ இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ மேபி இட் குட் பி 12 lakh 15 lakh அந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப நீங்க ஒரு இடத்துல சேவ் பண்றீங்க, அந்த நீங்க சேவ் பண்ற பணம் இன்ஃபிளேஷனுக்கு ஏத்த மாதிரி அதே லெவல்ல க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி நீங்க இந்த 7 லட்சம்ங்கிறது பெரிய உங்களுக்கு இந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்ற மாதிரி க்ரோ ஆயிருக்குமா கேட்டா கிடையாது. சோ நீங்க அதே பணத்தை 10 வருஷம் கழிச்சு திரும்ப வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இதே நீங்க ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றீங்க, லாங்கர் இயர்க்காக ஸ்டார்ட் பண்றீங்க, 12% ரிட்டர்ன் நம்ம எடுத்துக்கிட்டா கூட சோ 6% இன்ஃபிளேஷன் இருக்கு. ஆன் டாப் ஆஃப் இட் உங்களுக்கு இங்க 6% ஒரு growth இருக்கு. டுகெதர் 12% பண்ண முடியுது அப்படின்னா கூட, அதாவது பேங்க் எஃப்டி ரேட்டை விட ஒரு 6% கூட பண்றோம். பேங்க் எஃப்டி ரேட்டும் உங்களுக்கு வருது which is 6%, பிளஸ் அதை விட கூடவும் நம்மளால இங்க பண்ண முடியுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க 3200 ரூபாய் மாசம் அந்த குழந்தை பேர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு 15 இயர் டைம் பீரியட் இந்த 15 லேக்கை ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ணிட முடியும். இதுல நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. நீங்க இடையில மாத்துறதோ இல்ல நீங்க எக்ஸ்ட்ரா போடுற லம்சமையும் நம்ம இதுல கன்சிடர் பண்ணல. நம்ம ஜஸ்ட் ஒரு 3200 மந்த்லி எஸ்ஐபியை மட்டும் கன்சிடர் பண்றோம். 15 வருஷம் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் யூ ஆர் டூயிங் இட். இப்போ இஃப் இன் கேஸ் நீங்க உங்ககிட்ட அடிக்கடி பணம் வருது, அந்த மாதிரி உங்களுக்கு மேபி ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி உங்க கையில வந்து ஒரு எக்ஸ்ட்ரா காசு வருது, இல்ல ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு, அது நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 15 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும்னு இல்ல. இந்த 15 லட்சத்தை இந்த எஸ்ஐபில மேபி நீங்க 10 வருஷத்துலயே ரீச் பண்ணிட முடியும். சோ 10 வருஷத்திலேயே உங்களால இந்த கோலுக்கான பணத்தை ரெடி பண்ணி வச்சிட முடியும். இங்க ஐடியலா வெறும் நீங்க ஒரு எஸ்ஐபி பண்றது மூலமா 15 வருஷத்துல எப்படி ரீச் பண்ண முடியும் தான் போட்டிருக்கோம். இப்போ ஐஸ்வர்யா பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி உங்ககிட்ட வர எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மேபி நீங்க இதோட 10 இயர்ல அச்சீவ் பண்ற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். சோ இலக்குகளை திட்டமிடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பொறுத்துதான் நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சோ அப்போ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்குகளை எப்படி நம்ம செட் பண்ணணும்னு இருக்கும். இப்ப எனக்கு எதுவுமே இல்ல இந்த மாதிரி குழந்தை எஜுகேஷன் இருக்கு அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படி நம்ம ஜஸ்ட் மேலோட்டமா சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஐடென்டிஃபை த ட்ரீம். குழந்தையோட எஜுகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ட்ரீமா இருக்கும். அதுக்கு ஒரு வேல்யூ அட்டாச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எத்தனை லட்சம் நான் அதுக்கு சேவ் பண்ணணும், என்ன இப்போ நான் வந்து இஃப் இன் கேஸ் அவங்க ஒரு இன்ஜினியரிங் போறாங்க, மேபி வந்து திருச்சி கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடத்துல போறாங்க, இதே அவங்க சென்னை போறாங்க, இல்ல இதே அவங்க ஐஐடி மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் போறாங்க, இந்த மாதிரி மற்ற இதுக்கு பேசிக்கா என் குழந்தையோட எஜுகேஷனுக்கு நான் எவ்வளவு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு வேல்யூ அதோட அட்டாச் பண்ணுங்க. அது 15 லட்சமா 25 லட்சமா இல்ல 30 லட்சமா இல்ல 10 லட்சமா டிபெண்டிங் ஆன் யோர் சிச்சுவேஷன் யோர் சர்க்கம்ஸ்டான்சஸ் உங்களுக்கான ஒரு ட்ரீம் கோல்கான அட்டாச்மெண்ட்க்கு வேல்யூ கொடுத்தாச்சு. இப்ப செட் டைம் ஃப்ரேம். ஆப்வியஸ்லி இந்த குழந்தைங்களோட விஷயத்துல அவங்க இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா 10-12 வருஷத்துல அவங்க காலேஜ் போறாங்கிறது டெஃபினட்டான விஷயம். இதுக்கு நீங்க யோசிக்கணும் கூட அவசியம் கிடையாது. மேபி நீங்க வீடு வாங்குறதையோ இல்ல நீங்க வந்து ஒரு பிசினஸ் வைக்கணுங்கிறதையோ உங்களுடைய இஷ்டப்படி கொஞ்சம் தள்ளி போட வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க ரிட்டையர்மெண்ட்டையோ இல்ல அவங்க குழந்தையோட எஜுகேஷனையோ நீங்க தள்ளி போட முடியாது. அது கரெக்டான டைம்ல வந்துரும். அப்போ இங்க டைம் ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிக்ஸ் ஆயிடுது. 10 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் அந்த மாதிரி உங்களுக்கு பிக்ஸ் ஆயிடுது. சோ அசைன் அ ப்ரியாரிட்டி. சோ ப்ரியாரிட்டியை நீங்க அசைன் பண்ணணும். எனக்கு வீடு முக்கியமா இல்ல முதல்ல என்னோட குழந்தையோட எஜுகேஷனுக்கு நான் ப்ராப்பரா முதல்ல செட் பண்ணணுமா, இல்ல எனக்கு வந்து அபவ் ஆல் உங்களோட ரிட்டையர்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். மேபி உங்க கிட்டோட எஜுகேஷனுக்கு நீங்க லோன் எடுக்கலாம், தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கலாம். அதே மாதிரி உங்க மேரேஜ் கிட்ஸோட மேரேஜ்க்கு நீங்க பிளான் பண்ண முடியும். பட் உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க யார்கிட்டயும் போய் பணம் கேட்க முடியாது. சோ அது ப்ரியாரிட்டி அசைன் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ரிட்டையர்மெண்ட் டாப்ல வந்துருது. பட் இருந்தாலும் இந்த விஷயங்களும் நம்ம இடையில வந்து இந்த பினான்சியல் கோல்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் லாஸ்டா ரிட்டையர்மெண்ட்டுக்கு போறோம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ப்ரியாரிட்டியை நீங்க அசைன் பண்ணணும். அதை பொறுத்து தான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதோட அக்கார்டிங்லி நீங்க அலைன் பண்ணணும். சோ given that நம்ம நியர்லி வந்து ஒரு நியர்லி ஒரு half an hour கிட்ட பேசியிருக்கோம். சோ ஜஸ்ட் தட்
உங்களுடைய கோல் என்ன, அது எவ்வளவு, அதுக்கு நீங்க என்ன வேல்யூ வச்சிருக்கீங்க, என்ன இயர்ல அதை ரீச் பண்ணணும்னு இருக்கீங்க. உங்களுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் கோல், அதோட வேல்யூ என்ன இருக்கும். ஃபார் இன்னையோட வேல்யூவே நீங்க கொடுங்க. சோ நீங்க வந்து இன்ஃபிளேஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லல, அதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். சோ பேசிக்கா இன்னையோட வேல்யூ வந்து நீங்க கொடுக்கும்போது அது அந்த கோல் வர டைம்ல, அந்த டைம் ஃப்ரேம் நீங்க சொல்லும் போது அந்த டைம்க்கு அது எவ்வளவா இருக்குங்கிறத நாங்க உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க அதை சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா ஒருத்தவங்களும் நீங்க இப்ப என்ன மனசுல வச்சிருக்கீங்களோ, பட் அந்த கோலை நீங்க ரீச் பண்ணும்போது ஆக்சுவலா நீங்க என்ன பில்ட் பண்ணணும் அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியும். சோ லெட்ஸ் டேக் சம் டைம், லெட்ஸ் புட் இட் இன் தி சாட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் கோல் என்ன, அதுக்கு நீங்க எவ்வளவு கார்பஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு அந்த கோலை நீங்க ரீச் பண்றதுக்கு. டேக் யுவர் டைம். ஓகே, நிறைய பேர் கோல்ஸும் உங்களோட கார்பஸ் டைம் ஃப்ரேம் எல்லாமே போட்டிருக்கீங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல we will take you to our calculator, right? அந்த கால்குலேட்டர்ல நாங்க உங்களுக்கு மைக் ஆக்சஸும் கொடுக்குறோம். One by one, maybe you can raise your hand and you can tell us and we can feed in those numbers and see இந்த கார்பஸ் பில்ட் பண்ண உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும். Do we have any volunteers? Maybe at first we'll go with Ms. Gayatri, 10 lakh saving in 5 years, and that is actually for அவங்க ஹஸ்பண்டோட ட்ரீம் பிசினஸ் வந்து டு ஸ்டார்ட் டிராவல்ஸ். அதுக்கு வந்து இந்த 10 lakh அவங்க 5 இயர்க்குள்ள பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணணும், அது வந்து நீங்க பிரசன்ட் பண்ணலாம். ஸோ 10 lakhs in 5 years. நம்ம உங்களுக்கு இப்போ ரிக்வயர்ட் அமௌண்ட் வந்து 10 lakhs. ஸோ நம்ம இந்த ஃபியூச்சர் அமௌண்ட் ரிக்வயர்ட்ல 10 lakhs போட்டுடலாம். அண்ட் 5 இயர்ஸ்ல உங்களுக்கு தேவைப்படுது. நம்ம கன்சர்வேட்டிவ் ரிட்டர்ன் 12% அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 10 lakhs 5 இயர்ஸ்ல உங்களுக்கு அச்சீவ் பண்ணணும்னா நீங்க மாசம் ஒரு 12,000 ரூபி SIP பண்ணணும். இந்த SIP நீங்க பண்ணீங்கன்னா you will be able to get your 10 lakhs in 5 years. இப்போ we saw if you do 12,250 you can get to 10 lakhs in 5 years. ரைட்? இப்போ இதே நீங்க இயர் ஆன் இயர் 10% இன்க்ரீஸ் பண்றீங்க உங்களோட SIP, அதே 5 இயர்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் 12% யூ வுட் ஹவ் பில்ட் 2 extra lakhs, ரைட்? 12 lakhs நீங்க பில்ட் பண்ணிருப்பீங்க with just 10% இன்க்ரீஸ் இயர் ஆன் இயர். வித்வுட் தி இன்க்ரீஸ் உங்களுக்கு அந்த 10 lakh கார்பஸ் நீங்க பில்ட் பண்ணிருவீங்க. ஸ்டெப் அப் பண்ணிட்டா விட்டு 12 lakhs you are able to build, right? So this is the difference, or this is the power of compounding, right? That 1 or 2% that you increase, in this case 10%, that 1% itself makes a lot of difference, right? Next, let's take Meena ma'am's goal. She says 15 lakhs in 5 years, right? So let's go back to our goals. 15 lakhs, 5 years, 12% return. So now you will have to, உங்களோட SIP amount வந்து 18,376. ஆனா இதே நம்ம ஸ்டெப் அப் பண்ணினா நம்மளோட கார்பஸ் இன்னும் பெருசாதான் வளரும். Right? Yeah, but let's say there is this situation. நீங்க அப்ப எடுத்த உடனே ஒரு 18,000 பண்ண முடியாது, என்னால மேபி ஒரு 10,000ல ஸ்டார்ட் பண்ண முடியும், நான் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,000 பண்ணுங்க. 8,000 பேலன்ஸ் 8,000 மந்த்லி நீங்க பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த 8,000 into 12 இன்னும் that you can actually plan. So basically ஒரு 96,000 கிட்ட நீங்க லம்சமா, அதாவது எப்பப்ப வருதோ அப்பப்ப நீங்க ஒரு லம்சமா பே பண்ணிக்கலாம். அண்ட் லெட்ஸ் சே நீங்க ஐஷு நீங்க என்ன எடுக்கலாம் அப்படின்னா, லெட்ஸ் சே அவங்க ஒரு 10,000 ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் அது 10% இன்க்ரிமெண்ட் பண்றாங்கன்னா இதே 5 இயர்ல அவங்க என்ன கோல் போயிருக்க முடியும். லெட் அஸ் forget about 18,000. Let's take 10,000 per month and do a step up of like 5% every year, because ma'am has mentioned 5%, and at a period of 5 years அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த இயர்ல how much that she can make. 15 lakh பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். 10 lakhs பண்ண முடியும். 10 lakh பண்ண முடியும். பட் அதே 10% if we increase, maybe we can get to the 15 lakh mark. Yearly increment இப்போ 5%, அதே நம்ம 10% மாத்திட்டா. So let's say 10,000 she is doing at for 10 years, sorry, for 5 years with 10% increment instead of 5%. 10,000 only increment 10%, investment period 5 years, and the returns is 12. Okay, so நீங்க additional if you do that 5%, your wealth is growing by almost 50,000-60,000, right? So
and the difference to 10 lakhs gets lesser with that additional 5%. So next வந்து புவனேஸ்வரி கிருஷ்ணன் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க that she wants to reach 25 lakh in 5 years time period, or maybe you can take Sagi, she has mentioned 20 lakh in 6 years for education. So அதுவும் கொடுத்திருக்காங்க. So let's take two scenarios, 20 lakh in 10 year for child education, in 5 year, 7 year and 10 year. இந்த மூணு எடுக்கலாம். 20 lakh is the goal amount. 5 yearல எவ்வளோ பண்ணணும், maybe 6 yearல எவ்வளோ பண்ணணும், 7 yearல எவ்வளோ பண்ணணும், 10 yearல எவ்வளோ பண்ணணும். This 4 scenario you can give because that's the goal that people are mentioning here. 20 lakhs, 5 years at 12%. 24K is our SIP amount. Yeah. Right? So நம்ம இண்டிவிஜுவலா ஒரு கேஸ்க்கு SIP amount எவ்வளோன்னு பார்த்தா விட்டு நம்ம ஸ்டெப் அப் எவ்வளோ பண்ணணும்னு பார்க்கலாம். So next for 5 years it's 24,000. For 6 years it's 19,000. For 7 it's close to 15,000, and 10 it's almost half. It's 8,600 odd. So this actually emphasizes why investing early, start early is actually benefiting you. இல்லையா? Because you see அப்படியே half ஆயிடுச்சு. over 5 yearல இருந்து 10 year போகும்போது actually goal amount double ஆகுற மாதிரி, இன்வெஸ்ட் பண்ணா டபுள் ஆகுற மாதிரி, இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் டபுள் ஆயிருக்கு. So something that we should look at. So maybe அந்த 25,000 இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ண முடியாது, என்னால மந்த்லி எஸ்ஐபியா கமிட் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நீங்க என்ன அமௌண்ட்டை கமிட் பண்ண முடியுமோ அதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்ஸ், லெட்ஸ் சே 25,000 அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து whatever that extra that you have, right, that you can do it as a lump sum. Whenever you get lump sum opportunities, நீங்க அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா this 20 lakh or 20 in a 5 year period or in a 6 year period will still be possible. So it is not just SIP salary people க்கு பெட்டரா இருக்கும் because நீங்க SIP வந்து monthly ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு auto debit ஆயிடும், like you do for RD gold and chit fund பண்ற மாதிரி போயிடும். Whereas நீங்க SIP மினிமம் எவ்வளவு கண்டிப்பா உங்களால பண்ண முடியுமோ உங்களோட கோலுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை செட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத அந்த இயருக்குள்ள பண்ணி முடிச்சிடுற மாதிரி பாருங்க. அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். Can you go to that example, like to the for maybe same take for 20 lakh in 6 years? அது மட்டும் எனக்கு கொஞ்சம் can you show it in your goal calculator? So let's say 20 lakh எனக்கு தேவைப்படுது, I want to do it in a 6 year time period for education அப்படின்னு எடுக்கும்போது மேபி உங்களுக்கு வந்துட்டு 20,000 கிட்ட or 19,000 is what you need to invest. Let's say 20K is what you need to invest. என்னால 20 பண்ண முடியாது, if I want to start with 10K தாராளமா பண்ணுங்க. So balance 10,000 அந்த மந்த்துக்கு நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். அது நீங்க எப்பப்போ உங்ககிட்ட அடிஷனல் வருதோ நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்ல 10,000 into 12 அந்த எவ்ரி மந்த் நீங்க ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருந்தது, அதை நீங்க ஆனா பண்ண முடியல, which is actually 1,20,000. இந்த 1,20,000 நீங்க எப்பப்போ உங்ககிட்ட அடிஷனல் வருதோ அந்த டைம்ல லம்சமா ஒரு டைமா நீங்க பண்ணிக்கலாம். மேபி நீங்க 20,000 ஒரு தடவை பண்ணலாம், 10,000 ஒரு தடவை பண்ணலாம், 5,000 ஒரு தடவை பண்ணலாம். So SIP வந்து 10,000 ரூபாய் போயிட்டே இருக்கும். வேற நீங்க அந்த இயருக்கு பண்ணி முடிக்க வேண்டிய டார்கெட்டை நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ ஃபிளெக்சிபிளா பண்ணிக்க முடியும். பட் இஃப் யூ டூ திஸ் ஆன் அ மந்த்லி பேசிஸ் easily on a 6 year time period you will be reaching 20 lakh goal. So goal purpose இன்னொன்னு வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த 20 லேக்கும் முத வருஷமே தேவைப்படுமானா அப்படியும் இருக்காது. மேபி ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க அதுல வந்து ஒரு 5 லேக்கோ 6 லேக்கோ பே பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் இப்படிதான் நீங்க வந்து ஒரு வருஷமும் பே பண்ண போறீங்க. அப்போ நீங்க அட்லீஸ்ட் இதுல ஒரு 15 to 16 லேக் அது நீங்க பில் பண்ணாதான், 20ங்கிற இடத்துல நீங்க அட்லீஸ்ட் இந்த விஷயத்த பில் பண்ணாதான் நீங்க அதுல இருந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். சோ அப்போ in a 5 or 6 year period 25,000 is the ideal SIP amount, but you can start with whatever that you can and you can increase it, step up every time when you get additional money, and at the same time நீங்க எப்பப்போ வந்து லம்சம் ஆட் பண்ண முடியுமோ அப்பயும் நீங்க எஃபெக்டிவா உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா மணியை பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த கார்பஸ் ஐடியெல்லாம் நீங்க பில்ட் பண்ண முடியும். So you can. So இப்போ அர்ச்சனா வந்து 25,000 ஒரு ஐடியல் SIP அமௌண்ட் மாதிரி சொன்னாங்க, ரைட்? So we'll see per monthly 25,000 SIP, annual step of 10%. அதாவது every year 2,500 rupees
நம்ம add பண்றோம் 25,000 that becomes 27,500 keeps getting added, right? And நம்ம conservative return 12%. So on the 5-year time frame நீங்க invest பண்ண amount will be 18 lakhs. That would have grown to 25. 10 years நீங்க invest பண்ண amount 47 and அது வந்து 81 lakhs ஆயிருக்கும். 15 years 95 lakhs grown to almost 2 crores. So நீங்க the smaller time frames amount invested நம்ம invest பண்ற amount versus நம்மளுக்கு நம்ம பில்ட் பண்ணின அமௌண்ட் அதனோட டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். பட் லாங்கர் த டைம் ஃப்ரேம் காம்பவுண்டிங் அதனோட வேலை பார்க்க நம்ம வந்து நம்மளோட டிஃபரன்ஸ் we are able to increase, right? Amount invested versus what we actually get. That is the power of compounding because we let our money work for us. நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டா விட்டு we forget about it and that keeps growing. Compound ஆயிட்டே இருக்கும். You know the concept of compound interest, right? Simple interestல வந்து நம்மளுக்கு லீனியரா இருக்கும். Every year அதே amount pay பண்ணி அதே amount நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும், right? 100 rupeesனா அதே 100 வந்துட்டே இருக்கும். Compoundல first 100 அதுக்கப்புறம் அந்த 100 வந்து நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்ல ஆட் ஆகி அதுல இருந்து நம்மளுக்கு இன்னொரு 10% வருதுன்னா so that it keeps getting compounded as your money grows. So the concept here is to not fight the market or not try to try and fight the price of any company, any stock at any point. It's just to try and grow our investment corpus. இதுதான் SIP's biggest magic, right? Power of compounding இருக்கிறதுனால SIP's work magic. ஆனா வெறும் SIP மட்டும் பண்ணினா it might not work for some people. It might work for some, might not work for some, right? So SIP plus lump sum பண்ணினா it will be even better, right? இப்போ இந்த 1 crore corpus reach பண்றதுக்காக ஒரு 3 scenario எடுத்துக்கலாம். First வந்து SIP approach, அதுக்கப்புறம் lump sum approach, அதுக்கப்புறம் SIP step up பார்க்கலாம், அதுக்கப்புறம் combination ஆவும் பார்க்கலாம். இப்போ 10,000 SIP நாங்க கன்சர்வேட்டிவா 11-12% எடுத்துப்போம். 10,000 பண்ணீங்கன்னா 21 years. இப்போ இதே 10,000 நீங்க ஒரு 2,000 rupees additional every year step up பண்ணீங்கன்னா அந்த 21 yearsக்கு பதிலா 16 yearsல நீங்க 1 crore reach பண்ணிடுவீங்க. 15,000 SIP பண்ணீங்கன்னா 18 years. அதே ஒரு 3,000 rupees year on year add பண்ணிட்டே வந்தீங்கன்னா 13 yearsல நீங்க 1 crore reach பண்ணிடுவீங்க. 20,000 in 16 years you will reach 1 crore. And if you do a step up, whatever little bit you're able to, all you're trying to do here is reach your goal faster, right? இப்போ நீங்க SIP plus step up plus lump sum பண்ணீங்கன்னா how fast can you reach your first crore? So first caseல வந்து SIP 10,000, step up 2,000, lump sum நாங்க கான்ஸ்டன்டா எல்லா கேஸ்லயுமே 1 lakh தான் எடுத்துட்டு இருக்கோம். And rate of return 11-12% we'll assume. First நம்ம SIP வெறும்னா பார்த்தோம்னா 21 years பார்த்தோம். SIP plus step up பண்ணா 16 years பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்போ இந்த காம்பினேஷனா பண்ணா almost 13.5 yearsly you're reaching your first, right? There's almost a difference of between SIP and this combination, there's almost a difference of 7.5 years, right? So you're able to build your wealth faster if you're able to consistently contribute and make those small additional investments once in a while, right? இப்போ the concept here is to not tell you that இந்த amount பண்ணாதான் உங்களால 1 crore reach பண்ண முடியும்னு இல்ல. We are just trying to show you an example that you also can reach your 1 crore whatever time frame it may be. Some people can do on the 10,000 SIP, some people will be able to do. Some people will be able to do 5,000. Some people will be able to do 2,000. எவ்வளோ amount பண்ணாலும் கன்சிஸ்டன்டா நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா trust us, you will reach that 1 crore and you will reach even beyond for sure, right? This is what we all want to try and sort of tell all of you, that 1 crore reach பண்றது வந்து it's not meant only for some people, it's meant for all of us, right? It's just about being disciplined and just doing our investments properly, and that's exactly what we do here at Kodeshwari.
Yes, so emergency fund, term insurance, health insurance for family, இதெல்லாம் போறதுக்கு அப்புறம் தான் நம்ம கோல்ஸ் பத்தி பேசுறோம். பட் since we also have goals which we cannot avoid, which is coming and நம்ம பண்ணதான் ஆக போறோம் அப்படிங்கிறப்போ அந்த கோல்கான பிளானும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்க எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க, எப்படி பணம் நம்ம பண்றோம், யூஸ்வல் அதே 4% 5% பண்றது இல்லாம 6% எப்படி பண்ணுது அது இல்லாம இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீங்க ஜாஸ்தி பில் பண்ணணும்னா உங்களோட ஆப்வியஸ் ஐடியா வந்து நீங்க அத ஒரு எஸ்ஐபி வழியா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா உங்களால அந்த கோல்ஸை ரீச் பண்ண முடியும். அதை ரெகுலரா ரிவ்யூ பண்ணணும். அதுக்கு அண்ட் எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கொண்டு போகணுங்கிறதுக்கு தான் we are helping you out. And there are two questions from our Kodishwari. One is, should I invest in index fund or active fund? And can you please explain what's FNO? So this two, Aishu, can you take it up? Sure. So index funds versus active funds. So in I thought we prefer not to do index funds. ஏன்னா இப்போ ஒரு நீங்க ஆக்டிவ் ஃபண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஆக்டிவ் ஃபண்ட் எடுத்துக்கிறோம் வர்சஸ் ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். அந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ல வந்து பெஞ்ச்மார்க்கை தவிர there will be some other names also in that portfolio which will help create that alpha. நீங்க இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பண்ணீங்கன்னா you will make the same returns as that benchmark, right? அதே you will be hovering somewhere around 8.5-9%. You're not going to make more than that. இதே ஆக்டிவ் ஃபண்ட்ல you have that opportunity to make that additional return. அதுதான் அந்த கான்செப்ட் இஸ் கால்ட் ஆல்பா, மேக்கிங் தட் அடிஷனல் ரிட்டர்ன் ஓவர் த பெஞ்ச்மார்க். ஸோ நீங்க ஆக்டிவ் ஃபண்ட்ல யூர் ஏபிள் டு டூ 12-14% எல்லாம் பண்ண முடியாது. இதே உங்களால இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பண்ண முடியாது. ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆஸ் அ கான்செப்ட் இட் மே பி வெரி கன்சர்வேட்டிவ் அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு டைம் இல்லை அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ட்ராக் பண்றதுக்காக. ஸோ they prefer to put it in an index fund because it's just tracking and replicating the benchmark, right? That's why they prefer it. But when you're giving it to an advisor, why would you want to do an index fund, right? And given India is a developing country, nammalukku vanda passive investing is only a narrative, right? Because there's still so much that we're still yet to see. US madriyana country la maybe passive investing will be very sought after. நிறைய பேர் பாசிவ் இன்வெஸ்டிங் பண்றாங்க. ஆனா இந்தியால அந்த மாதிரி ஒரு சினாரியோ இல்ல இன்னும், ரைட்? we're still waiting to see what we can reap out of the markets. அந்த பீக் நம்ம இன்னும் ரீச்சே பண்ணல. அதனால I think you should look at active funds. Maybe you can have some exposure to passive funds, but if you were to ask us, we would prefer that you all invest in active funds. Right? Futures and options வந்து it's a derivative contract basically, right? And அதனோட வேல்யூ வந்து அந்த அண்டர்லைங் ஸ்டாக் இல்லைன்னா அந்த கமாடிட்டியை பேஸ் பண்ணியான இருக்கிற ஒரு கான்செப்ட், ரைட்? ஃபியூச்சர்ஸ் அந்த பேர்லயே இருக்கு. ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்னா அக்ரிமெண்ட் டு பை ஆர் செல் சம்திங் at a fixed price on a future date. Both parties, if you're entering into a futures contract, we will agree saying, in the asset, I am agreeing to sell and you are agreeing to buy at this price on so and so date. Today we're making the agreement for say 6 months later, saying this will happen and both of us have to agree to it. That is a futures contract, right? What is an options contract? So options contract la buyer the contract basically grants the buyer the right, but and the obligation to buy or sell is not there, right? Na po ennala vaanga mudiyum ana na vaangi aagnuingra or compulsion kadayadu. The obligation to buy or sell that asset at that price before whatever date is not there, right? That is the difference between futures contract and an options contract. Futures contract la, let me break it down in 3 parts for you, right? First வந்து obligation or let's look at obligation.
ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல அந்த ஆப்ளிகேஷன் இருக்கு. இப்போ நானும் அர்ச்சனாவும் ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல என்டர் பண்றோம்னா both of us are obligated to complete that transaction. அந்த நாளைக்கு நான் 6 months later அந்த டிரான்சாக்ஷனை பண்ணியே ஆகணும். நான் வந்து வாங்க போறேன், அவங்க விற்க போறாங்க, இந்த டேட்ல அது நடந்தே ஆகணும். both of us are obligated. அதே ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு அந்த buyer has the right to whether or not he wants to exercise the contract is his will, but the seller receives the premium and is obligated to fulfill that contract. அதுதான் basic difference between future and option. ஃபியூச்சர்ஸ்ல ரெண்டு பேருமே அக்ரி பண்ணி அந்த ஆப்ளிகேஷன் இருக்கும். ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ல பையருக்கு மட்டும்தான் அந்த ஆப்ளிகேஷன். செல்லர் has to fulfill that contract if the buyer chooses to exercise it. Right? Next வந்து in terms of flexibility, ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்ல இன்னும் நிறைய flexibility இருக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து வாங்க போறேன்னா I am not forced to buy it or sell it if the அந்த டைம்ல மார்க்கெட் ஃபேவரபிளா இருந்ததுன்னா ஓகே மேபி ஐ வில் அக்ரி டு இட். ஆனா ஃபேவரபிளா இல்லைன்னா ஐ கேன் ஆல்சோ ரிட்ராக்ட் my contract, right? And இதுல put option, call option, buy option எல்லாமே இருக்கு, right? So maybe that can be a whole different webinar, but this is the primary concept. Futures and options is the primary concept. I hope Karthika ma'am, I've been able to answer your question. There are 2 more questions. Could I buy gold as my goal is near? I haven't bought gold till now for investment. Which gold bees can I invest in? Okay, as for gold, right? இப்போ நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க that the value of gold is going up. We are still seeing that the price of gold is continuously going up, right? Your goal is near, but do you think உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வருமா just by investing in gold? உங்க கோல் நீங்க பக்கத்துல இருக்குன்னு சொல்றீங்க, but do you think gold is the only option? You haven't bought gold till now for investment. So if you are looking at it as an investment option, physical gold is not the only way that we go. We will do it through ETFs or fund of funds or other investments. But இப்போ இருக்கிற situationல geopolitical Trump, I'm sure a lot of you have been able to read about what Trump has been doing in the US and how that is affecting the Indian markets. What are the valuations of gold? Like if gold end, what price is it valued at? நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தீங்கன்னா gold would have been much cheaper to buy. Maybe now it's not so cheap to buy. If already நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி இன்னும் விக்கலைன்னா this is the best time for you to sell and make that profit, right? But because your goal is near, I feel like even 50% of your investment being gold is, I mean, might not be the best decision. But if you think that is going to help you achieve your goal, you can please go ahead. But how you invest in that gold is again something that you have to think about. Physical gold is definitely not going to do the job for you. You might have to look at, ETFs as an option. Which gold bees fund can I invest in? Why do you want to invest in gold bees fund, ma'am? Can I please ask that question? This month, which ETF is better to invest, gold, silver, or ITBs? Sir, ITBs is not a bad call, sir. But again, because it is an ETF, why would you want to go towards passive? நீங்க ஐடில இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஆனா ஆக்டிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ETF ல பண்ணீங்கன்னா கோல்ட் சில்வர் பண்ணிக்கோங்க, ITBs எல்லாம் வேண்டாம். Alternate to physical gold and some diversification. Okay, there is no direct alternative to metals. See, you have the option between gold and silver when it comes to precious metals, right? And it will be good for you to have exposure to other asset classes like, say, or a large cap fund. On the cycle, whatever sectors are working, maybe one fund like that, maybe one debt fund or a multi-asset fund, depending on your goal. Only a hybrid. If you're a little bit conservative, maybe hybrid. Moderately conservative, you can do hybrid. Very conservative, you can do some debt. அது உங்களுக்கு போர்ட்ஃபோலியோல கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வரும். And FFO,
equity opportunity varudho நம்ம டெட்ல இருந்து we can switch to equity. There is no direct alternative. It's best to follow a multi-asset approach. Right? We don't put all our eggs in one basket. That's the concept. Yes, sir. I agree with your point that IT, the valuations are coming down. Active fund is basically, it does not replicate the benchmark. That is the primary difference between an active fund and a passive fund. Passive fund வந்து it works on replicating the benchmark. இப்போ ஒரு Nifty ஓட Nifty Tech benchmark பாத்தீங்கன்னா அது மட்டும் தான் it's tracking, right? You don't want to do that. What if you get that chance to make 12%, 15% return? Can you suggest is a good time to go into IT now? Yes. I'll tell you our view. I thought IT still remains a contra call. அப்படின்னு பார்த்தா recently we saw that I think ஒரு 1.5 monthsக்கு முன்னாடி IT ல இருக்கிற எல்லா இதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு, right? And it was becoming maybe we felt that it was the right time to book profits for those investments. Ana quick turnaround happened in just a matter of a few weeks, right? It fell. Nariya quarterly results along under this. So we felt like, okay, it is a good option, but long-term sustainability in terms of revenue growth irukka. அது எங்களால இன்னும் சர்டனா சொல்ல முடியல. அதனாலதான் we maybe are not suggesting IT as an investment option now, but valuations are low. It is not a bad investment option. You guys can do IT. You can very well do it. We're answering these questions and we're only giving you our suggestion, right? It's like we don't take responsibility for is there valuation in pharma sector now. Konjo expensive adama irukku. Entry point, we're still not seeing. But Trump on the reciprocal tariff implement பண்ணதுக்கு அப்புறமா நேத்து we saw some volatility. It has fallen. But அது momentary-ஆ இருக்கா இல்ல sustainable-ஆ இருக்கான்னு நம்ம பார்க்கணும். Until then, I think it's best to stay out of it. Again, these are just our suggestions. We are not allowed to give stock recommendations at any point. We can broadly speak about sectors. So please take whatever we're saying as suggestions and not active advice. Multi-asset mutual fund portfolio, what will it contain? Okay. A multi-asset portfolio has, இப்போ நம்ம mutual fund பார்த்தோம்னா equity இருக்கு, debt இருக்கு, multi-asset இருக்கு. Multi-asset will come under hybrid இருக்கு, precious metals இருக்கு. இப்போ there's a concept of REITs, InvITs and all of that also. Having exposure to all of these asset classes, different asset classes, if you have exposure to, it's called following a multi-asset approach. Some liquid. It will be stable for definitely. That's what will a multi-asset portfolio is what is magic to creating long-term wealth, right? If you put all your eggs in one basket, then you're not going to be able to make that level of return. If one thing goes down, then your whole portfolio goes down. Ade equity, if it underperforms, you have debt for some stability, you have gold, right? So multi-asset approach is what works best in most market scenarios. Okay. We don't see any more questions, Archana. I think maybe we can close பண்றதுக்கு முன்னாடி how do we account for LTCG when we would? It depends on the time of your investment. So how do we account now? You're asking எவ்வளோ percentage tax வரும் இல்ல அந்த 12.5 you can't avoid. So after that, whatever you build is what you take. Okay, we have a suggestion from one of our Kodishwaris. Yes, you can do that, but I think at some point there will be tax incidents for you. Full avoid பண்ண முடியாது, கொஞ்சம் offset பண்ணலாம். Yes. Super. I think we will
Yes, definitely. If you're invested in the right ideas and have stability in the portfolio, you will definitely be able to make 10 to 12% in your portfolio. Super. Okay. Archana வந்து கோடீஸ்வரியோட ஃபார்மும் போட்டிருக்காங்க chat boxல. Please feel free to reach out to us at any time. Any question that you have, we'll be very happy to answer them and get in touch with all of you. Thank you all once again for joining today's session. I think it was a very useful session, and I hope you all found it useful. Thank you for spending 1 hour on a Saturday afternoon with us. It means a lot, and we hope to see you all becoming the next Kodishwaris. Right? Thank you so much for joining. I thank all of you on behalf of both me and Archana. We hope you have a great weekend, and I hope all your Navratri is also going well. Thank you so much for joining. We will see you next weekend. Thank you.